பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 மீனவர்கள் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னா வேலை செய்து மீன் பிடிக்க போறது. அப்போ இவங்க 2 பேரும் தொடர்ந்து மீன் பிடிக்க போகும்போது ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களாம். ஒரே நேரத்துல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். சில நேரத்துல ஒருத்தருக்கு நிறைய கிடைக்கும், இன்னொருத்தர் கொஞ்சமா கிடைக்கும். கொஞ்சமா கிடைச்சவருக்கு ஒரு நாள் இன்னும் அதிகமா கிடைக்கும், கொஞ்சமா கிடைக்கும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், கவலை எல்லாம் இருக்காதான். பரவாயில்லடா, இன்னைக்கு எனக்கு நிறைய கிடைச்சது, பரவாயில்லடா நாளைக்கு எனக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்களாம். ஆனா இவங்க போகும்போது தினமும் கடற்கரை மணல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் செய்துட்டு போறது இவங்களுடைய பழக்கம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பியிருக்காங்க. அப்போ அதிகாலையில கிளம்பும் போது 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, இந்த தேவனே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாள்ல நாங்க செய்யற வேலையை ஆசீர்வதிங்க, எங்க கைகள் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அதுல ஒரு நபர் ரொம்ப சந்தோஷமா ஜெபம் பண்ணாரா, இன்னொரு நபர் ரொம்ப கவலையா இருந்தாரா. கண்கள்ல இருந்து ஜபிக்கும் போதே தண்ணி கொட்டுச்சா, கண்ணுல தண்ணி தார தாரையா கொட்டுச்சா. அப்போ அவங்க நண்பர் கேட்டாரு, ஏன்டா அழுகுற? அழாதடா, ஆண்டவர் நமக்கு எப்போதும் நன்மை செய்வாருடா, கவலைப்படாதா. உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஏஸ்பாட்ட சொல்லிட்டல, அவர் உனக்கு உதவி செய்வார், நான் அவரை நம்புறேன்டா, நீ நம்பி வாடா, இன்னைக்கு ஆண்டவர் உன் கரத்தை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போன பிறகு 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தாங்களாம். கரைக்கு வந்தப்போ ஒருத்தவன் சந்தோஷமா போனான். அவனுடைய படகு நிறைய மீன், எக்கச்சக்கமான மீனுங்க. அவன் சந்தோஷமா வரானா. இன்னொருத்தவன் கவலையோட ஜெபம் பண்ணிட்டு போனான் பாருங்க. அவனுடைய வலை முழுவதும் சங்கு. உங்களுக்கு தெரியல, சங்கு, நிறைய கிளிஞ்சல்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய சங்கு கிடைச்சிருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கிறான், அவன் ரொம்ப கவலையா அந்த சங்கெல்லாம் எடுத்து தன்னுடைய போட்ல நிரப்பிக்கிட்டு வந்திருக்கிறான். வந்த உடனே நண்பனை பார்த்த உடனே கேக்குறான், ஏன்டா சோகமா இருக்கிற? நீ காலையில இருந்து அழுதுட்டு இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை? அழாதடா, என்னடா பிரச்சனை? இல்லடா, இன்னைக்கு எனக்கு ஒரு மீன் கூட அகப்படல, என் வலையில வெறும் சங்குகள் மட்டும்தானே எனக்கு கிடைச்சிருக்குது, கவலையா இருக்குடா எனக்கு. இந்த சங்கு வச்சுட்டு நான் என்னடா பண்ண முடியும்? சேச்சே, கவலைப்படாதடா, இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா நம்ம சங்குகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுவோம். அந்த சங்குல பாத்தீங்கன்னா நிறைய அந்த கறி மாதிரி இருக்கும், சங்கு கறின்னு சொல்லுவாங்க. அது உள்ளார்க்கு இருக்கும். அது உள்ள இருக்கிற அந்த கறியை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு சமைச்சா கறியை விட ரொம்ப சுவையா இருக்கும் அந்த சங்கோடைய கறி. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஷேர் பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் எடுத்துட்டு போறேடா. அவன் சொன்ன, இல்ல எனக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்குடா, நான் போய் இதை விற்கணும், நான் பிற்பாடு உன்னை பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டா வேகமா இன்னொரு நண்பன். இவன் என்ன செஞ்சான், கிடைச்ச சங்கெல்லாம் ஒரு மூட்டை மூட்டையா கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு அவங்க மனைவியை போய் கூப்பிட்டு வர போயிருக்கிறாரு. அவங்க மனைவி வந்த பிறகு, என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க, என்னங்க பிரச்சனைன்னு. இன்னைக்கு ஒரு மீன் கூட என் வலையில கிடைக்கலடி, நான் ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்கிறேன், என்னால தாங்க முடியல இந்த வேதனை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பையனுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், இன்னைக்குதான் கடைசி டேட், இதை விட்டுட்டா அவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். நான் கண்ணீரோட முழங்கால் படிக்கிட்டு நான் எப்பொழுது போல ஜெபிச்சுட்டு போனேன். ஆண்டவர் ரொம்ப கவலையா இருக்கு, இந்த சங்க கொடுத்துக்கிறார், நான் என்ன பண்ணட்டும்? இன்னொன்னே அவங்களுக்கு அதை கேட்டோன்னு இன்னும் கவலை. 2 பேருக்கு தண்ணி தார தாரையா கொட்டுதான். கொட்ட பிறகு 2 பேரும் ஆடுறாங்க தேம்பி தேம்பி. அப்போ அவருக்கு கோபம் தாங்க முடியாம சில சங்குகள் அங்க மூட்டை கட்டி வச்சிருந்த திறந்து என்ன பண்ணாரு, கடல்ல தூக்கி தூக்கி அடிச்சுட்டு, சில சங்குகள்லாம் எடுத்து அடிச்சுட்டு, கொஞ்சம் சங்கு எடுத்து மண்ணல்ல தூவி விட்டுட்டு கோவமா கணவன் மனைவி 2 பேருமே போயிட்டாங்க. 2 பேருமே தூக்கி அடிச்சுட்டாங்க கோவத்துல. வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க, சாப்பிடல, ஒண்ணும் செய்யல. இவன் நண்பன் என்ன செஞ்சிருக்கிறாரு, மீனெல்லாம் வித்துட்டு வந்திருக்கிறாரு. வந்தப்போ பார்த்தாக்கா சரி, அந்த எப்போதுமே டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வலையை மறுபடியும் சாயந்தரத்துல உட்காந்து பின்னுவாங்க. அது சில இடங்களை கிழிஞ்சிருக்கும், சில இடத்துல ஏதாவது மாட்டிட்டு இருக்கும், முள்ளு எல்லாம் தச்சிருக்கும். ஸோ அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே அவங்க வலையை எடுத்துட்டு போக முடியும் கடலுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி வலை வேலை செய்யலான்னு பார்த்தப்போ தன்னுடைய நண்பனுடைய போட்ல கிடைச்ச நிறைய சங்குகளை அவர் என்ன பண்ணிட்டார், கோவத்துல ரொம்ப தூரத்துல தூக்கி 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 போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இதை பாக்குறாரு, ஐயோ என்ன இவன் பண்ணிட்டு இப்படி போயிட்டானே, அட்லீஸ்ட் கறிக்காவது உதவுமே, ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கணவன் மனைவி 2 பேரும் ஓடி 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 அங்க கரையில கடந்த எல்லா சங்குகளையும் பொறுக்கி மூட்டை கட்டி, சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போ, வேற யாருக்காவது நம்ம இதை உடைச்சு நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் உடைக்கிறாங்க. நிறைய கறி, அந்த சங்கு உள்ள பெரிய பெரிய அந்த சங்கு கறி எல்லாம் கிடைக்குது. எடுத்து எல்லாத்தையும் வட்டாலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க. ஒரு சில சங்குகள் உடைக்க உடைக்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே முத்துக்கள் ஃபுல்லா விலை உயர்ந்த முத்துக்கள்.
அத்தனை முத்துக்களும் அது உள்ள இருக்குது. அவருங்க மனைவி அவரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடி இது, அவனுடைய போட்ல இவ்வளவு விலையுயர்ந்த முத்துக்கள் கிடைச்சிருக்குது, நான் கொண்டு வந்த மீன் மாதிரி 1000 மடங்கு கோடி மடங்கு விக்கலாமே, இத என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டா, எதுவுமே அவன் பாக்கலையான்னு சொல்லிட்டு உடைச்சி நல்ல முத்துக்கள்லாம் எடுத்து அது என்ன பண்றாங்கன்னா ஒரு பையில, துணி பையில போட்டு எடுத்துக்கிட்டு இவனுடைய சங்குல கிடைச்ச அந்த கறி எடுத்து திருப்பி சமைச்சு நல்ல சுவையான சமையல், மீன் எல்லாம் வறுத்து சாப்பாடுல செஞ்சுட்டு, வா நம்ம நண்பனை போய் பார்க்கலாம். அப்போ அவங்க மனைவி கேக்குறாங்க, என்னங்க பண்ண போறீங்க இத, இது என் நண்பனுக்கு ஆண்டர் கொடுத்தது, ஏன்னா அவன் கண்ணீரோடு காலையில ஜெபிச்சதை நான் பார்த்தேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுது, அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இது, எந்த இடத்துலயும் இத ஒரு முத்து கூட நம்ம எடுக்க கூடாது, வா சொல்லிட்டு எல்லா முத்துக்களையும் எடுத்து பையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. தன் நண்பனை போய் பார்த்து கேக்குறாரு, ஏன்டா ரொம்ப துக்கமா இருக்கு, ஆமாடா நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன்டா. டேய் பயப்படாதா, உன்னை துக்கமெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா மாத்திட்டாரு, நீ ஏன்டா கவலைப்படுற, ஆமாடா உன் போட்ல நல்லா மீன் கிடைச்சு நீ பேசுவதாண்டா, எனக்கு என்னடா கிடைச்சது, இல்லடா ஆண்டவர் உன்னை சந்தோஷமா மாத்த போறாருடா. என்னடா பண்றது, என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, இன்னைக்கு சாயந்தரத்தோட என் பையனுடைய படிப்பு எஜுகேஷன் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்றது, என் தலையெழுத்து, நான் ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருடா, நீ ஏன்டா அதை விசுவாசிக்கல, ஜெபிச்ச என்னத்தை கொடுத்தாரு, ஒன்னும் கொடுக்கல, ஜபம் தான் பண்ணிட்டு போனா ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல உன் துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா மாத்திட்டாரு, நீ சந்தோஷமா இருடான்னு. சரி முதல்ல சாப்பிட்ற, நான் சமைச்சிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்னு கணவன் மணி ரொம்ப துக்கமா, சரி என்னுடைய நண்பர் ரொம்ப கவலையா சொன்னானே, அவன் ரொம்ப வற்புறுத்துறானேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க, வேண்டா வெறுப்புக்கு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, உன் போட்ல கிடைச்ச சங்கெல்லாம் என்னடா பண்ணன்னு கேக்குறேன். எல்லாத்தையும் தூக்கி பாதி கடல்ல அடிச்சுட்டு பாதி மணல்ல தூக்கி எரிஞ்சிட்டு நானும் என் பொண்டாட்டி வீசிட்டு வந்துட்டோம்டா, எங்களால தாங்க முடியலடா கோவம், என்னடா செய்யுது, நீ செஞ்சு நியாயமாடா, நீ கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியாடா, உன் ஜெபம் கேட்கப்படுன்ற விசுவாசம் உனக்கு இல்லையாடா, நீ ஜெபிச்சுட்டு தானடா போன, நானும் ஜெபிச்சுட்டு தான் போனேன், நானும் தானே ஜெபிச்சுட்டு போனேன், ஆண்டவர் எனக்கு மீன் கொடுத்தாரு, உனக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நீ ஏன்டா விசுவாசிக்கல, என்ன அந்த சங்க வச்சுட்டு நான் என்னடா நாக்கு தாண்டா வலிக்கணும், என்னடா பண்றது நான், நீ தூக்கி எறிஞ்ச சங்குகளை நானும் என் மனைவியும் பொறுக்கி அதுல சமைச்சு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு சில சங்குகள் அநேக முத்துக்கள், விலையுயர்ந்த முத்துக்கள் இருந்து நீ பாத்தியாடா, என்னடா சொல்ற, ஆமா நீ தூக்கி போட்டது எல்லாத்தையும் நாங்க பொறுக்கி அதுல இருந்து முத்துக்கள்லாம் எடுத்து இத பாரு, உனக்கு ஒரு பெரிய பை நிறைய விலையுயர்ந்த முத்துக்களை தன் நண்பன்கிட்ட கொடுத்தாராம். அவர் அதை பார்த்துட்டு அழுகுறாரா, தன் மார்பிள் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கலையே, நான் ஜபிச்சேன் ஆனா நான் உங்களை விசுவாசிக்கலையே, நீங்க எனக்கு நல்லதா செஞ்சீங்கன்னு நான் எனக்கு நம்பிக்கை இல்லையே, நான் அதை பார்க்கலையே, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் அசட்டை பண்ணிட்டேனே, அதை அசட்டை பண்ணினால்தான் நான் அதை தூக்கி போட்டுட்டு வந்தேன், என் நண்பன் சொன்னா எடுத்துட்டு போய் வீட்டுல எல்லாத்தையும் செக் பண்ணுடா, அதை கறிக்காது உதவுன்னு சொல்லியிருந்தேன், நான் உடைச்சு பார்த்துருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் இவ்வளவு ஒரு அவிசுவாசியா இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு அப்படி கதறி கதறி அழுதாங்களாம் கணவன் மணி. அப்ப அவங்க நண்பர் சொன்னாராம், டேய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை எப்ப செய்யணும், எதை எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், ஏன்னா ஜெபிச்சுட்டு போனா எனக்கு மீன் தான் தேவைப்பட்டுச்சு, ஆனா உன் பிள்ளையோட படிப்புக்கு நிறைய காசு தேவை, அப்போ ஆண்டவருக்கு தெரியும், அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளிட்டார், ஆனா நீதான் அதை உணர்ந்து கொள்ள அதை அஜாக்கிரதையை தூக்கி போட்டுட்டு வந்துட்ட, அதை உனக்கு அதை கையில வச்சு அதை பராமரிக்க பாதுகாக்க தெரியலையடான்ட்டு அவன் நண்பன்கிட்ட சொல்லி அவரை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாராம். மன்னிப்பு கேட்ட உடனே அந்த பையில இருந்த அத்தனை முத்துக்களையும் தன் நண்பன்கிட்ட கொடுத்தான். அவன் நண்பன் சொன்னா, இல்லடா நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன், நீ தாண்டா எடுத்த, நீ எடுத்து, இல்லடா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், எனக்கு இது போதும், நீதான் இப்ப கடினமான சூழ்நிலையில இதை வச்சு உன் தலைமுறைகளே நல்லா இருக்கும்டா, நீ வச்சுக்கோடா, எல்லா முத்துக்களையும் கொடுத்துட்டு தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா வீடு திரும்பினாராம். அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், ஆண்டவர் வேதத்துல சும்மா சொல்லல, அவர் விசுவாசிக்கிறபடினால் நம்ம வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட அவர் சர்வ வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். இந்த ஸ்டோரியில இருந்து, இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருனா, ஒரு தாளந்துகள் கொடுத்தாருனா அதை நம்ம அப்படியே புதைச்சி வைக்கவோ அதை தூக்கி எறியவோ கூட, அதை பயன்படுத்தி இன்னும் அதுல இருந்து எப்படி பலன் அடைய முடியும், இன்னும் அதுல இருந்து நம்ம எப்படி வாழ முடியும்ன்றதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதுதான் இன்றைய பாடம் நமக்கு. உங்கள் துக்கமாய் சந்தோஷமாய், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 வசனம் இதுதான். அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, உங்க துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவார். கீப் ஜாய், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம். God bless you everybody. Bye bye. See you in next story. Okay, bye.